ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க. ஜன்னல திறந்து வெளிய பார்க்கும்போது உங்க வீட்டு முன்னாடி இருந்த மரம் இல்ல. சரி ரோட்டுக்கு வந்து பார்த்தா தெருவுல இருந்த எந்த ஒரு மரமும் இல்ல. உலகத்துல இருக்கிற அத்தன மரங்களும் ஒரு நொடியில மறைஞ்சு போயிட்டா இந்த பூமி எப்படி இருக்கும்? நம்மளால சுவாசிக்க முடியுமா? சாப்பாடு கிடைக்குமா? இல்ல அடுத்த சில வாரங்கள்ல மனித இனம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கற்பனை கதை இல்ல. மரங்கள் இல்லாத பூமி எப்படி ஒரு நரகமா மாறும் அப்படிங்கிற பயமுறுத்துற அறிவியல் உண்மையத்தான் இந்த வீடியோல அக்கு வேரா ஆணி வேரா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, கடைசி 2 நிமிஷம் உங்கள உறைஞ்சு போக வைக்கும். மரங்கள் மறைஞ்ச அடுத்த சில மணி நேரங்கள்ல பூமி சந்திக்கப்படுற முதல் பிரச்சனை காற்று. நமக்கு தெரியும் மரங்கள் கார்பன் டை ஆக்சைட இழுத்துக்கிட்டு நமக்கு ஆக்ஸிஜன் தருது. உலகத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் அழிஞ்சா உடனே ஆக்ஸிஜன் தீந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்ம வளிமண்டலத்துல சில 100 வருஷங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் இருக்கு. அதோட நமக்கு கிடைக்கிற ஆக்ஸிஜன்ல பாதிக்கும் மேல கடல்ல இருக்க பைட்டோபிளான்க்டன் அப்படின்ற பாசின் மூலமா தான் கிடைக்குது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. மரங்கள் இல்லைன்னா காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை சுத்திகரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால அடுத்த சில நாட்களிலேயே காற்றில் நச்சுத்தன்மை பல மடங்கு அதிகமாயிரும். நீங்க சுவாசிக்கிற காற்று விஷமா மாறும். ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மனிதர்கள் தெருவுக்கு தெரு மூச்சு விட முடியாம சுருண்டு விழ ஆரம்பிப்பாங்க. மரங்கள் அழிஞ்ச சில வாரங்கள்ல பூமியோட வெப்பநிலை நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர ஆரம்பிக்கும். மரங்கள் தன் இலைகள் மூலமா நீராவி போக்க செஞ்சு மேகங்கள் உருவாகவும் பூமியை குளிர்ச்சியா வச்சிருக்கு. இப்ப மரங்களே இல்லைங்கிறப்ப சூரியனோட வெப்ப கதிர்கள் நேரடியா பூமியை தாக்கும். இதனால பனிப்பாறைகள் உருகும். அண்டார்டிகா, கிரீன்லாந்துல இருக்கிற பனிப்பாறைகள் வேகமா உருகி கடல் மட்டம் பல அடிகள் உயரும். சென்னை, மும்பை, நியூயார்க் போன்ற உலகத்தோட முன்னணி கடலோர நகரங்கள் எல்லாமே தண்ணீருக்குள்ள மூழ்கிரும். மழையே இருக்காது. மேகங்கள் உருவாகாததால உள்நாட்டு பகுதியில மழையே பெய்யாது. ஆறுகளும் ஏரிகளும் வறண்டு போகும். பூமி ஒட்டுமொத்தமா ஒரு பாலைவனமா மாறிரும். அடுத்ததா வர்றது பசி. மரங்கள் இல்லைன்னா பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள் எதுவுமே கிடைக்காது. சரி விவசாயம் பண்ணி பிழைச்சுக்கலாம்னு நினைச்சா அதுவும் முடியாது. ஏன்னா மரங்களோட வேர்கள் தான் மண்ணை இறுக பிடிச்சு அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்குது. மரங்கள் இல்லாதப்ப பலத்த காற்று வீசும்போது திடீர்னு வர்ற வெள்ளத்தாலேயே மேல் மண் அடிச்சிட்டு போயிடும். இதனால நிலம் தன் வளத்தை இழந்து விவசாயமே செய்ய முடியாத தரிசு நிலமா மாறிடும். தாவரங்களை மட்டுமே நம்பி வாழ்ற ஆடு, மாடு, மான், யானை போன்ற விலங்குகள் அடுத்த சில வாரங்கள்ல பசியால துடி துடித்து இறந்து போகும். தாவர உண்ணிகள் அழிஞ்சா அது வேட்டையாடி வாழ்ற சிங்கம், புலி போன்ற மாமிச உண்ணிகளும் அழியும். ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியும் ஒரே அடியா ஒடியும். மனிதர்களுக்கு சாப்பிட உணவோ குடிக்க தண்ணீரோ இல்லாம உலகப் போர் மூளும் அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடும். மழை பெய்யாதுன்னு சொன்னனே தவிர புயல் வராதுன்னு சொல்லல. கடல்ல ஏற்பட வெப்ப மாறுதலால பயங்கரமான சூறாவளியும் புயலும் உருவாகும். ஆனா அந்த புயல் கரையை தாக்கும்போது அதை தடுத்து நிறுத்த மரங்கள் இருக்காது. மரங்கள் ஒரு இயற்கையான அரண். அவை புயலோட வேகத்தை குறைக்கும். மரங்கள் இல்லாத உலகத்துல புயல் காற்று மணிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல நகரங்களை அப்படியே தரைமட்டமாக்கும். அதே போல எப்போதாவது பெய்யுற கனமழை நீரை உறிஞ்சா மரங்களோட வேர்கள் இல்லாததால பெய்யுற மழைநீர் மொத்தமும் நிலச்சரிவா மாறும். மலை பிரதேசங்கள்ல இருக்கிற வீடுகள், கிராமங்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணா புதையுண்டு போகும். சமவெளி பகுதியில சேற்று வெள்ளம் பாய்ந்தோடி எஞ்சி இருக்கிற மனித நகரத்தையும் அழிச்சிரும். மரங்கள் அழிந்த சில மாதங்கள்ல இருந்து சில வருடங்களுக்குள்ள பூமியில இருக்கிற 99% உயிரினங்கள் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். எஞ்சி இருக்கிற சில மனிதர்கள் செயற்கையான ஆக்சிஜன் சிலிண்டரையும் லேப்ல தயாரிக்கிற உணவையும் வச்சு வேணுமா இன்னும் சில காலம் வேணுமா உயிர் வாழலாம். ஆனா அவர்களாலேயும் இயற்கையை எதிர்த்து ரொம்ப நாள் வாழ முடியாது. பூமி உயிர்களே வாழ தகுதியற்ற ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரியோ அல்லது சந்திரன் மாதிரியோ ஒரு வெற்றுப்பாறையாகவும் மணல் காடாகவும் மட்டுமே விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும். மரங்கள் இல்லைன்னா மனிதன் இல்லை அப்படின்றது ஒரு ஸ்லோகன் கிடையாது. அதுதான் பிரபஞ்சத்தின் விதி. நண்பர்களே இதையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு நெஞ்சு பதறதில்ல. நல்ல வேளை இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கற்பனை தான். நாம இன்னும் இந்த நிலைமைக்கு வரல. ஆனா இதே வேகத்துல காடுகள் அழிச்சிட்டே இருந்தா நம்ம எதிர்காலத்துல சந்ததியினர் இந்த நரகத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நம்ம வாழுற இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. பறவைகள், விலங்குகள், மரங்கள் என எல்லாத்துக்குமே சம உரிமை இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம வீட்டு விசேஷங்கள், பிறந்த நாளுக்கு ஆடம்பரமா செலவு செய்யறத விட நினைவா ஒரு மரக்கன்றை நடுவோம். அது ஒரு மரமா வளர்ப்போம். நம்ம நடுற ஒவ்வொரு மரமும் இந்த பூமியோட ஆயுளை இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு நீடிக்கும்.